இப்போ எய்ட்ஸ் வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா டாக்டர், அது எப்படியெல்லாம் வந்து பரவும்? ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கு, தொட்டா எய்ட்ஸ் பரவுமா, இந்த மாதிரிலாம் வந்து டவுட்ஸ் இருக்கு. இல்ல வந்துட்டு சலைவா மூலமா எய்ட்ஸ் பரவுமா, அந்த மாதிரிலாம் டவுட்ஸ் இருக்கு. எய்ட்ஸ் பரவுமா? பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடவே படாதீங்க. மது எதுவும் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உடலுறவு செக்ஸ் அதோட மிக்ஸ் பண்ணவே பண்ணாதீங்க. கொஞ்சம் சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கான்டாக்ட் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. வேற வழியே இல்லை. நீங்க செக்ஸ் பண்ண போறீங்கன்னா மினிமம் வந்து ஆணுரை அணிந்து போங்க. ரொம்ப சேஃப்டியை கடைபிடிங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை முற்றிலுமா அவாய்ட் பண்றது நல்லது. குழந்தைங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து அவங்களுக்கு அந்த மாதிரி எய்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா, ஒரு 10 வயசுல வந்து ஒரு குழந்தைக்கு வந்து எய்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்கன்னா டாக்டர், அந்த குழந்தையோட உயிருக்கு என்ன உத்தரவாதம், அதுக்கு என்ன மாதிரியான மருத்துவங்கள் கொடுத்தா அந்த குழந்தைய சேஃபா வச்சுக்கலாம்? மசாஜ் பார்லர் போகிறோம், அங்கே போய் இந்த மாதிரி திடீர்னு செக்ஸ் பண்ணிட்டோம், இல்லை ரோட்டோரமாக இவங்க நிற்கிறாங்க செக்ஸ் ஒர்க்கர், இவங்க கூட பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ், இந்த 72 மணி நேரத்துக்கு முன்னால் உள்ளே கொடுக்கக்கூடிய மருந்துகள் அவங்க எடுத்துக்குவாங்க. அப்புறம் ஒரு ஆன்டிபயோட்டிக்கும் எடுத்துக்குவாங்க. இது வரைக்கும் எடுத்துக்குவாங்க. சில நேரங்களில் வயதானவர்கள் ஒரு 50-55 வயசு வரைக்கும் ரொட்டீனாக செக்அப் எடுக்கும்போது HIV பாசிட்டிவ்னு கொஞ்சம் பேருக்கு வருது, ரொம்ப கம்மியாக. VDRL பாசிட்டிவ்லாம் நிறைய வரும். இப்போ எய்ட்ஸ் வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா டாக்டர், அது எப்படியெல்லாம் வந்து பரவும்? ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கு, தொட்டா எய்ட்ஸ் பரவுமா, இந்த மாதிரிலாம் வந்து டவுட்ஸ் இருக்கு. இல்லை வந்துட்டு சலைவா மூலமா எய்ட்ஸ் பரவுமா, அந்த மாதிரிலாம் டவுட்ஸ் இருக்குல்ல. எய்ட்ஸ் பரவுமா? ஆமாம், இது வந்து தொடுறதுனால வராது. ஒரே பிளேட்டில் சாப்பிட்றது, குளிக்கிறது, ஒரு வீட்டில் இருக்கிறது, டாய்லெட் யூஸ் பண்ணுறது, இப்படி வரவாது. இது திரவங்கள் மூலமாக பரவும். எய்ட்ஸ் வந்து ஒன்று ரத்தம் டிரான்ஸ்ஃபியூஷனில் வரலாம். பிளட் யாருக்காவது கொடுக்குறோம் டிரான்ஸ்ஃபியூஷன், ஒருத்தருக்கு HIV இருக்குது, அவர்கிட்ட இருக்க பிளட் இன்னொருத்தர் கொடுக்குறாங்க, வரலாம். குழந்தைக்கு தாயிட்ட இருந்து ரத்தம் மூலமாக வரலாம் டெலிவரி அப்போ, அல்லது தாய்ப்பால் மூலமாக வரலாம். எச்சில் மூலமாக வர ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. தாய்ப்பால் எச்சில் மூலமாக பரவ வாய்ப்பு இருக்குது, ஆனால் அது குறைவு. அதனால தான் முத்தம் கொடுக்கும்போது ரொம்ப ஆழமாக கொடுக்காதீங்க, ஃப்ரெஞ்சு கிஸ் மாதிரி கொடுக்காதீங்க. சும்மா கன்னத்தில் முத்தமிடுற மாதிரி லேயர்ஸாக ட்ரை கிஸ் கொடுங்க, வெட்டாக கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். வாய்வழி தூண்டுதலில் HIV வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. நிறைய பேர் அது ரொம்ப சேஃப்னு நினச்சி வாய்வழி தூண்டுதல் பண்ணுவாங்க. பெரும்பாலான HIV வந்து பரவுறது வந்து மெயினாக உடலுறவு மூலமாக தான் வருது. விந்தில் HIV கிருமிகள் நிறைய இருக்கும். பெண்ணுறுப்பில் இருக்கக்கூடிய திரவத்தில் HIV கிருமிகள் நிறைய இருக்கும். இந்த காரணங்களால் HIV நிறைய பரவுது. இதான் காரணங்கள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு குழந்தைங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து அவங்களுக்கு அந்த மாதிரி எய்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா, ஒரு 10 வயசுல வந்து ஒரு குழந்தைக்கு வந்து எய்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்கன்னா டாக்டர், அந்த குழந்தையோட உயிருக்கு என்ன உத்தரவாதம், அதுக்கு என்ன மாதிரியான மருத்துவங்கள் கொடுத்தா அந்த குழந்தைய சேஃபா வச்சுக்கலாம்? இல்லை, இது அப்படி பார்க்கக்கூடாது. ஏன்னா உடனே தெரிஞ்சிடும். அப்பா அம்மாவுக்கு குழந்தை இருந்து குழந்தை பிறக்கும் போதே, அம்மாட்ட இருந்தால் தாய்கிட்ட இருந்து குழந்தை பிறக்கும் போதே வந்துடும். தாய்க்கு எப்படி செக் பண்ணுவாங்க பிளட்டு டெலிவரி அப்போது? நீங்கள் வீட்டில் டெலிவரி பண்ணால் தான் பண்ணாமல் இருப்பாங்க. இப்போ எப்படி ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் எங்கேயாவது போனாங்கன்னா அவங்களுக்கு பிளட் செக்கப்பில் தெரிஞ்சிடும். அப்போ என்னென்னா, குழந்தை டெலிவரி பண்ண உடனே குழந்தைக்கு வந்து அதுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது, நோவோபின் சிறப்பு கொடுக்கணும். அது வந்து ஆன்டிவைரல் ட்ரக்கு. அதை கொடுத்தோன்னா அந்த குழந்தைக்கு வந்து நெகட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை பிறந்தவுடனே அந்த சிறப்பை கொடுத்தோன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து HIVலேருந்து பாதுகாப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பண்ணலாம். வேறு என்னென்ன விஷயங்கள் இப்போ வந்து ஒரு பேச்சுக்கு சொல்லணும்னா, இப்போ இந்த குழந்தைங்க வந்து வளர்ந்து வராங்க, அதுங்களுக்கு வந்து முந்தி மெடிசன்ஸ் இருக்குமான்னு தெரியல, பட் இப்போ நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு சயின்ஸ் டெவலப் ஆயிருக்கு. ஸோ ரிப்பீட்டடாக வந்து என்ன மாதிரியான உணவுகள் அவங்க சாப்பிடலாம், அவங்களுக்கு மெடிசன்ஸ் எப்படி கொடுக்கணும்? அவங்க இயல்பான உணவுகள் சாப்பிட்லாம், நல்ல சத்தான நல்ல உணவுகள் சாப்பிட்லாம். மருந்துகளை வந்து மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும். ரெகுலராக மருத்துவர்கள் சொல்கிற பிளட் செக்கப் பண்ணணும். CD4 கவுண்ட்டு, அதே மாதிரி வைரல் லோடுன்னு பிளட்டில் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து மருந்துகள் கொடுப்பாங்க. அந்த மருந்துகளை இவங்க ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருந்தாலே போதும். வைரஸ் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். அதை டாக்டர்கள் அசஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம முக்கியமாக நேயர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ ஒருத்தர் வந்து இப்போ என்ன பிரச்சனைனா, ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க,
ஆல்கஹால் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, சிகரெட் இருந்தது, இப்போ கஞ்சாவும் கிடைக்குது. அதோட செக்ஸும் அங்கே ஏற்பாடு பண்ணுற மாதிரியான பர்த்டே பார்ட்டிலேருந்து நிறைய பார்ட்டிகள் அதை பண்ணுறாங்க. இப்போ ஒருத்தர் வந்து செக்ஸ் பண்ணிட்ட பிறகு தான் அவருக்கு பயம் வரும், ஐயோ எனக்கு HIV வந்துருமா அப்படின்னு. இல்லை மசாஜ் பார்லர் போகிறாரு, அங்கே செக்ஸ் பண்ணுறாரு, இல்லை வேறு ஒரு தெருவோரம் நிற்கிற ஒரு செக்ஸ் ஒர்க்கர்கிட்ட செக்ஸ் பண்ணிடுறாரு. அப்புறம் தான் இவங்களுக்கு பயமே வரும், எனக்கு வந்துருமான்னு. இவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 72 மணி நேரத்துக்கு உள்ளாக பெப்புன்னு இருக்குது, PEP, போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ். இந்த ஒரு செக்ஸுக்கு எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்கன்னா தடுக்க முடியுமான்னா இவங்க வந்து தடுக்க முடியும். அந்த 72 மணி நேரத்துக்குள்ள 3 நாட்களுக்கு உள்ளாக இவங்க வந்து இந்த ஒரு குரூப் ஆஃப் மெடிசன் எடுக்கணும். எடுத்தாங்க, ஒரு மாதம், ஒரு 28 நாட்கள் வரைக்கும் எடுக்கணும். எடுத்தாங்கன்னா HIV வர்றதை தடுத்துடலாம். போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ் இது டாக்டர்கள் அவங்களுக்கும் தேவைப்படும். இப்போ ஒரு HIV நோயாளிக்கு ஆப்ரேஷன் பண்ணுறோம், அந்த குத்திடுச்சின்னு வச்சுக்கோங்க, அந்த நீடில் குத்திடுச்சு, ஒரு நர்ஸுக்கோ டாக்டருக்கோ யாருக்கோ குத்திடுச்சுன்னா அவங்க வந்து இந்த PEP வந்து அவங்க எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த நோயை வராமல் தடுக்க முடியும். இது முக்கியம். குழந்தைகளுக்கு வந்து டெலிவரி ஆன உடனே அந்த மருந்துகளை கொடுத்துடணும். இப்போ இவ்வளோ இந்த வயசில் ஒரு பையன் இருக்கான், இல்லை ஒரு பொண்ணு இருக்குன்னு வைங்களேன், அதுங்க வந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்குன்னா அதுங்க சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிடணுமா? அதான் மேடம், இது வரைக்கும் வந்து முழுமையாக குணப்படுத்துறதுக்கு மருந்துகள் வரலை. அந்த வைரல் லோடை 0 வரைக்கும் கொண்டு வந்துடலாம், பிளட்டில் வைரஸ் இல்லைன்னு ரிப்போர்ட் வந்துடும். ஆனால் குணமாகாது, மைட்டோகாண்ட்ரியாவில் போய் ஒளிஞ்சிட்ருக்கோம். அந்த மைட்டோகாண்ட்ரியாவில் தேடி பிடிச்சி அழிக்கக்கூடிய மருந்துகள் தான் இப்போ ரிசர்ச்சில் போயிட்டுருக்கு. இந்த ரிசர்ச் மருந்துகள் வந்துட்டால் கிட்டத்தட்ட உலகத்தில் இன்றைக்கி HIV பாதிக்கப்பட்ட பல பேர் வந்து அதுலேருந்து வெளியே வர முடியும். அதனால் அந்த மருந்துக்கு வெயிட் பண்ணுறோம். குழந்தைகளுக்காக தான், அடல்ட்டுக்காக தான். எல்லாரும் அந்த மாதிரியான குழந்தைங்களோ இல்லை அடல்ட்டோ வந்து கல்யாணத்துக்கு ஃபிட்டா? கல்யாணம் பொதுவாக ஒரு நார்மல் பர்சனோட பண்ணும்போது நார்மல் பர்சனுக்கு HIV வந்துடும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று அவங்க கல்யாணம் பண்ணாமல் இருக்கலாம், இல்லைன்னா HIV தொற்று உள்ள வேற ஒரு நபரோட கல்யாணம் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இருக்குது. அவங்க வந்து இந்த குரூப்ஸு இவங்க லிஸ்டெல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்களுக்குள்ள வேணால் பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து திருமணம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சென்னையில் இந்த மாதிரி எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு அந்த தொண்டுகள் இருக்கா சார்? கண்டிப்பாக பெருசாக இருக்குது. டான்சாக்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் அசோசியேஷன் வந்து எக்மோர் அந்த மகப்பேறு மருத்துவ அந்த இதுக்கு பக்கத்தில் இருக்க அங்கே ஹோட்டலுக்கு அசோகான்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, அதுக்கு எதிர இருக்குது டான்சாக். அதே மாதிரி அப்பாக்னு வந்து அந்த மத்திய கைலாஷ் பக்கத்தில் இருக்குது, அது ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள அப்பாக் இருக்குது. இன்னும் பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் இருக்காங்க, நிறைய பேர் நிறைய வேலையில் செஞ்சிட்ருக்காங்க. இதில் முன்ன வந்து இந்த பில்கேட்ஸோட மெலிண்டா கேட்ஸ் வந்து இதுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த நோய்க்கு நிறைய தொண்டு நிறுவனங்கள் அதை பயன்படுத்தி நிறைய வேலைகள் சேவைகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. நிறைய நிறுவனங்கள் இருக்குது, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இந்த நிறுவனங்கள் வேலை செய்கிறாங்க. இன்னொரு ஒரு டவுட் டாக்டர், பொதுவாக பார்த்தீங்கன்னா நார்மலாக செக்ஸ் ஒர்க்கர்ஸை தாண்டி நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு தான் வந்து ரேட் ஆஃப் அந்த பர்சன்டேஜ் ரேட் பார்த்தீங்கன்னா அதிகமாக எய்ட்ஸ் எல்லாம் பாதிக்கப்படுறாங்களே. ஒருவேளை அவேர்னஸ் அப்படி ஒரு டேட்டா இருக்கான்னு பார்க்கணும் முதல்ல. ஏன்னா ஒன்று வந்து டேட்டா இந்தியாவில் சரியாக இருக்காது. நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டா முதல்ல சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ரிப்போர்ட்ஸ் இப்போ வெளிநாடுகள்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும், கம்ப்யூட்டரைஸ்டாக இருக்கும். அமெரிக்காலெலாம் ஈஸியாக அவங்க டேட்டா எடுத்துருவாங்க, ஒவ்வொரு நோய்க்குமே டேட்டா இருக்கும். இந்தியாவில் எய்ட்ஸில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை பேர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, இந்த தகவல்களே கூட கஷ்டமாக இருக்கும். கவர்மெண்ட்டில் எடுக்கிறவங்க டேட்டா வேணால் அவங்க எடுத்துடலாம், ஏன்னா அவங்களுக்கு மருந்து கொடுக்குறாங்க, அது செலவான மருந்து, அதனால் அந்த டேட்டா கிடைக்கும். ப்ரைவேட்டில் எடுக்கிறவங்க டேட்டாலாம் கூட அவங்களுக்கு ரொம்ப கிடைக்காம இருக்கும். ஸோ அந்த ஆய்வுகள் பண்ணால் தான் தெரியும் எத்தனை பேர் பாலியல் ஒர்க்கர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறாங்க, வெளியாட்கள் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வெளியாட்கள் இருக்கிறது நமக்கு ஓரளவுக்கு தெரியலாம், பாலியல் ஒர்க்கர் வெளியே சொல்லாமல் இருக்கலாம். இது பற்றிய ஒரு ஆய்வு ஒன்று நடந்தது. ஒரு சிசெப்பின்னு பாலியல் மருத்துவர் சங்கத்தினுடைய ஒரு ஆய்வு நடத்துனாங்க. அப்போது பல செக்ஸ் ஒர்க்கர்கிட்ட போய் நீங்கள் காண்டம் யூஸ் பண்ணுறீங்களா அதெல்லாம், ஆனால் இல்லை எங்கள் கஸ்டமர் அப்படி வேணான்னு சொன்னால் நாங்கள் வலியுறுத்த முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. பெண் உரைன்னு இருக்குது, ஃபீமேல் காண்டமெல்லாம் இருக்குது, அது காஸ்ட்லி.
அதெல்லாம் யூஸ் பண்ணலான்னா அவ்வளோ பணம் யூஸ் பண்ண முடியாது அதுக்கு அப்படின்னு. அடுத்து வந்து இல்லை நீங்கள் ஏன் அதை வலியுறுத்தக்கூடாதுன்னா, ஹெச்ஐவி வந்து நான் ஒரு நாள் இறந்து போகிறது இருக்கட்டும், பட்னியில் இப்போ இறந்து போயிடுவேன், அதோட பின்னால் ஹெச்ஐவியில் இறந்து போனால் பரவாயில்ல அப்படின்னு. அதனால் பல பேருக்கு வந்து அது அவங்க ஹெச்ஐவி பற்றிய தெளிவு இருந்தாலும் கூட பயன்படுத்துறதுன்றது கஸ்டமரோட திருப்தி, அவங்க விரும்புகிறாங்களான்றதெல்லாம் பொறுத்து. அதனால் அவங்க பல நேரம் செக்கப் ரெகுலராக பண்ணாமல் இருக்கலாம். அவங்களுக்கான சப்போர்ட்டிங் சிஸ்டம், அந்த செக்கப், மருந்துகள் போய் வாங்குறது, இதெல்லாம் வந்து சிக்கலான விஷயமா இருக்கும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அது வாஸ்ட்டு. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் எந்த ஏஜில் உங்ககிட்ட இந்த மாதிரி செக்ஷுவலி அஃபெக்டட் டிசீஸால் ஆண்கள் வராங்க? என்ன மாதிரி ஏஜ் அதிகமாக? இது வந்து இளைஞர்கள் நிறைய வருவாங்க. ஏன்னா மசாஜ் பார்லர் போகிறோம், அங்கே போய் இந்த மாதிரி திடீர்னு செக்ஸ் பண்ணிட்டோம், இல்லை ரோட்டோரமாக இவங்க நிற்கிறாங்க செக்ஸ் ஒர்க்கர், இவங்க கூட பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ், இந்த 72 மணி நேரத்துக்கு முன்னால் உள்ளே கொடுக்கக்கூடிய மருந்துகள் அவங்க எடுத்துக்குவாங்க. அப்புறம் ஒரு ஆன்டிபயோட்டிக்கும் எடுத்துக்குவாங்க, இது வரைக்கும் எடுத்துக்குவாங்க. சில நேரங்களில் வயதானவர்கள் ஒரு 50-55 வயசு வரைக்கும் ரொட்டீனாக செக்கப் எடுக்கும்போது ஹெச்ஐவி பாசிட்டிவ்னு கொஞ்சம் பேருக்கு வருது, ரொம்ப கம்மியாக. விடிஆர்எல் பாசிட்டிவ்லாம் நிறைய வரும். இந்த சிஃபிலிஸ் நோய் விடி பாசிட்டிவ்னு வரும். அப்போ அவங்களே மறந்து போயிருப்பாங்க, இல்லை டாக்டர் நான் இதை வெளியே செக்ஸ் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகிடுச்சே அப்படின்வாங்க. ஏன்னா அவங்க வெளியே செக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு இயல்பாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அவங்க உடம்புல அந்த டெஸ்ட் இருக்கும், அந்த கிருமிகள் இருக்கும், பாசிட்டிவ்னு காட்டும். அடுத்து வந்து நிறைய பேர் எப்படி மாட்டுவாங்க அப்படின்னா, வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணி ஏஜெண்ட்டை பணம்லாம் கொடுத்துட்டு மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணும்போது இந்த வெனீரல் விடிஆர்எல் பாசிட்டிவ், இந்த சிஃபிலிஸ் நோய் பாசிட்டிவ்னு வந்துடும். அவங்களால போக முடியாது. அவங்க எப்பயாவது வெளியே செக்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஆண்களும் பெண்களுமே. மெய்டு வேலைக்கு வெளிநாடுகளுக்கு நல்ல சம்பளம் கிடைக்குதுன்னு அப்ளை பண்ணுவாங்க. இப்போ எப்பயோ செக்ஸ் பண்ண தப்புனால இந்த நோய் வந்திருக்கும், இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதே மாதிரி ஆண்களுக்கும் அப்படி தான், எப்பயோ ஒரு முறை செக்ஸ் பண்ணியிருப்பாங்க, பார்த்தா விடிஆர்எல் பாசிட்டிவ்னு இருக்கும். நிறைய செலவு பண்ணி எல்லா தயாரிப்பும் பண்ணியிருப்பாங்க, கடைசியில் போது மெடிக்கல் ப்ராப்ளம்னால ரிஜெக்ட் ஆகிட்டு போக முடியாது இவங்களால். இப்படி நிறைய பேர் இருக்காங்க. பாவம் ரொம்ப தடுமாறுவாங்க. ஏன்னா அது சிக்கலாக இருக்கும். அவங்களுக்கு உடனடியாக மருந்துகள் கொடுத்து எல்லா நோயை குணப்படுத்தினா கூட இமீடியட்டாக அந்த பாசிட்டிவ்னு வராது. பிளட்டில் நெகட்டிவ்னு காட்டாமல் பாசிட்டிவ்னு காட்டிக்கிட்டே இருக்கும். நிறைய பேரால் அவங்களால வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக முடியாது. அந்த மாதிரி சிரமங்கள் இருக்கும். டாக்டர் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க டாக்டர். ஸோ இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், சேஃபாக இருக்கிறதுக்கு, இது போன்ற தொற்றுகள் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு பாடி அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணி என்னென்ன பண்ணணும்? ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த பால்வினை நோய்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தேவையற்ற உடல் உறவுகளை தவிர்க்கணும். ரெண்டாவது, மதுவையும் அல்லது போதை மருந்துகளையும் செக்ஸையும் மிக்ஸ் பண்ணவே கூடாது. பொதுவாக ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கிறவங்க கூட மது ரொம்ப எடுத்துட்டாங்க, போதை மருந்து ஏதாவது எடுத்துட்டாங்கன்னா அந்த இன்ஹிபிஷனே அவங்களுக்கு போயிடும் பார்ட்டியில். அப்புறம் என்ன நடக்குதுன்னே தெரியாது, அவங்க வாட்டுக்கு தேவையற்ற உறவுகளில் ஈடுபட்டு நோயோடு வந்தவங்க நிறைய இருக்காங்க. அதனால் பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடவே படாதீங்க. மது எதுவும் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உடலுறவு செக்ஸை அதோடு மிக்ஸ் பண்ணவே பண்ணாதீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ற ட்ரிங்க் எங்கேயாவது பொது இடங்களில் கொடுத்தாங்கன்னா அவங்க கொடுக்குற ட்ரிங்க்கை சாப்பிடாதீங்க. அதில் இப்போது போதைப் பொருட்களை எந்த ஸ்மெல், எந்த விதமான டேஸ்ட்டும் இல்லாத போதைகளை கலந்து கொடுத்து இந்த மாதிரி பாலியல் வன்புணர்வு பண்ணலாம், நோய்கள் உங்களுக்கு வரலாம். ஸோ எந்த ஓப்பனாக ட்ரிங்க் கொடுத்தாங்கன்னா பண்ணாதீங்க. தேவைன்னா நீங்களே கேன், அந்த மாதிரி கோக், அந்த மாதிரியான ட்ரிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் கையில் வச்சு குடிங்க. அதை அன்அட்டெண்டடாக விட்டுட்டு நான் பாத்ரூம் போகிறேன்னு போயிட்டு வந்து திரும்ப யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கான்டாக்டெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். வேறு வழியே இல்லை. நீங்கள் செக்ஸ் பண்ண போகிறீங்கன்னா மினிமம் வந்து ஆணுரை அணிந்து போங்க. ரொம்ப சேஃப்டியை கடைபிடிங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை முற்றிலுமா அவாய்ட் பண்ணுறது நல்லது. ரொம்ப சூப்பராக சொன்னீங்க டாக்டர். இன்ஸ்பைட் ஆஃப் யுவர் பிஸி ஷெட்யூல் எங்களோட வியூவர்ஸ்க்காக நீங்கள் ரொம்ப எலாபரேட்டாக பேசுனீங்க டாக்டர். நன்றி. வணக்கம்.